அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவா கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார் அது ஆஃப் பாயில்ல போடுவாங்க முட்டை தோசையே போடலாம் சார் பேசுங்க மேடம் உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதி வந்திருக்கேன் சார் அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்குதுன்னு பாருங்க எங்க போவா உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா சில்லன பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா நீ ஒரு ஊரா சாப்பிட்ட ஆயிட்ட குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா நான் கவிதை வச்சிருக்கேன் சார் என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தன் குஞ்சும் பொன் குஞ்சு நடுவர் அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சுங்க எதிரணில இருந்து வந்து உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் சொத்து பத்து தான் முக்கியம் சொத்து பத்து பணம் காசு தான் முக்கியம்னு பேசுறாங்கல்ல சார் உண்மையிலே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பெக்கன்னு நினைக்கிறேன் நடுவே இவங்க ரெண்டு பேரையும் பிள்ளையா பார்க்கணுமா ஆமா சார் பெத்துக்கு அடுத்த ஜென்மத்துல நான் வேணாம்னு சொல்லல அவனை மட்டும் பெற்காது அவன் ஆளு இம்புட்டு சாப்பிடுவான் இம்புட்டு சாப்பிட்டான்னா எம்புட்டு சமைக்கணும் ஏமா அடுத்த ஜென்மத்தில் அவங்க ரெண்டு பேரும் பிள்ளைனா அப்பா யாருமா அப்பா இல்லாம அப்பா இருப்பாரு இந்த ஜென்மத்துல இருக்க புருஷன் தான் அடுத்த ஜென்மத்துல வேணும்னு சொல்ல மனசு வந்துச்சு உனக்கு அதான் பெண்களுடைய எண்ணம் சார் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க ஏன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையா பெக்க நினைச்சேன் அன்பு பண்பு பாசம்னு நினைச்சீங்களா அப்படி எல்லாம் கிடையாது வயித்துல கரு உருவானோட பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன் ரெண்டு பேரையும் நீ தாய் இல்ல பேய் இருந்துட்டு போறேன் பாசமாடா உதச்சாலும் உதப்பம் பெருங்காலு கவனமா சொந்த பந்தம் வேணாம் நம்மள சொந்த பந்தம் உண்மையிலே சார் இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும் சொந்த பந்தம் இல்லைன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருட்டா போயிடும் சார் அதனால நாங்க யூபிஎஸ் பேட்டரி விக்கிறோம் சார் ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும் அதனால மண்டபத்துல கல்யாணம் முடிக்கிறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன் நீங்க நான் புருஷன் நீ யாரு புருஷன்டா கவிதாவா ராஜேஷ் பொண்டாட்டி மாத்தி சொல்றமா பதட்டத்துல உண்மையிலே சார் சொந்தம்னா அன்புங்க அன்பு சொந்தம்னா பண்பு சொந்தம்னா ஒரு தெம்பு அப்படி சொந்தத்தை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல மகிழ்ச்சி மனநிறைவும் கிடைக்கும் அப்படி மகிழ்ச்சி மனநிறைவு சொந்த பந்தத்தினால கிடைக்கும் போது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது
மகிழ்ச்சி கிடைக்கும். உண்மையிலே பாருங்க இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு பார்க்க போகும்போது சொத்து பத்திரத்தையும் பணக்கட்டையும் எடுத்து தட்டு நிறைய வச்சுக்கிட்டு தனித்தனியா போய் தலையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேட்டு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுத்துப்பாங்களா சார்? அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? சொந்த பந்தம் மாமன் மச்சான் அங்காளி பங்காளி அப்படி ஊரே வேணா பஸ் எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டாதானே சார் பொண்ணு கொடுப்பாங்க. ஆமாமா, அப்படி போனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. பணத்தை தூக்கி பண்ண அப்படி கொடுப்பாங்க. எப்படி சார் கொடுப்பாங்க? உண்மையிலே சார் இங்க பாருங்க எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க தெரியுங்களா? இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஏன் எனக்கு என்ன மாலை கண் நோயா இருக்கும்? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத? உண்மையிலே சார் எங்க பெண்கள் மகாலட்சுமி மாதிரி மட்டும் கிடையாது, அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாருங்க. ஆமா, ஏன் தெரியுமா? பெண்கள் நாங்கலாம் மேட்சுக்கு மேட்சா போட்டுக்கிறோம். ஏன் மேட்சிங் மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டில புருஷன் தான் எங்களுக்கு மேட்ச் ஆல போட்டுக்கிற ட்ரெஸ் ஆல கொஞ்சம் மேட்சா இருக்கணும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டினது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சாலையும் போடுறது இல்ல. சார் உண்மையிலே அபு சார்லாம் என்ன பேச்சு பேசினாரு? மனைவி தோசை ஊத்த மாட்டேங்கிறாரு அப்படினாரு, நீங்களும் சப்பாத்தி போட மாட்டேங்கிறா அப்படினீங்க. மனைவி மதிக்க மாட்டாருன்னு என்ன குறை சொன்னீங்க மனைவியை பார்த்து? இவரெல்லாம் மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் போட்டு கூப்பிடுறாரு மனைவியை? டீ போடுறாரு. உண்மையிலே காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு? என்னைக்காவது சொந்த பந்தம் நாங்க இருந்தா காப்பி நான் தடுமாறி இந்த அம்மா மேல விழுந்தா சங்கத்துல 12,500 ரூபாய் ஃபைன் கட்டுறது யாரா? ஃபைனை கூட்டிட்டாங்களா? நீங்க ஏன்டா கூட்ட சொன்னீங்க? சொன்ன இந்த அம்மாவுக்கு நீ தள்ள நான் உழுவ யாக்காக வந்து ஆளுக்கு கொஞ்சம் அது வீடு கட்டுறதுக்கு நான் வீடை விற்கணுமா? சார் நீங்க தைரியமா இருக்க. நீங்க 20,500 ரூபாய் என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்து இந்த பாயிண்டே நான் சொல்லல சார். அதுக்கு நான் இந்த காரை ஓட்ட கொடுக்கறதுக்கு ஒரு குப்பை கொடுத்துட்டு போயிருக்கேன் சார். நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். ஆமாம்மா, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவு சொந்த பந்தம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில என்றைக்குமே மரணம் இல்லைங்க சார். அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி தெரியுமா மன நிறைவா இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கும். அருமையான குரல் வளமா. நீங்க 4 படத்துல தானே பாடிருக்கீங்க. நம்ம எல்லாம் பாளைய வந்துட்டீங்கல்ல. 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறோம். நான் இருக்கும் முறை நீ வாழ்வ. நீ ஒன்றும் அவசரம் இல்லை. நீ உமாநாத்து ராணி தான் லேட்டாக வாங்க. நாங்கள் நிகழ்ச்சி பிடிச்சி உங்களுக்கு தேதி சொல்லி விடுறோம். வாங்க போய் சுரேஷ் நம்ம முன்னாடி போயிடுவோம். உண்மையிலே சார் என்னதான்
குழந்தை அழுகின்ற பொழுது பெற்ற தாய் அந்த குழந்தையை வாரி தன் நெஞ்சோடு அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தும். அப்படி ஒரு உறவு தேவைப்படுது இல்லைங்க சார் அந்த குழந்தைக்கு. அது மட்டும் கிடையாது பாருங்க, போன வாரம் எங்க அத்தா உலகம் எத்தனை கிலோடி அப்படின்னு கேட்டார். நான் அப்படியே பதறி போய், நீ பதறி உலகத்தை வந்து கணக்கிட முடியாதுங்க, அது பறந்து விரிந்த உலகம்ங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லடி, உலகம் வந்து வெறும் 70 கிலோடி அப்படின்னாரு. 70 கிலோன்னு எப்படி நிறுத்தாரு? இப்படிதான் சார் நான் அப்படியே ஷாக் ஆகி, உலகம் 70 கிலோவா எப்படி இருக்கான்னு கேக்குறேன் அப்படிங்கிறேன். என் உலகமே நீதான் அடிக்கிறது சார். எங்க ஊர் சுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன், அதான் உலகம் சுத்துதுன்னு சார். அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க சார். எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. கல்யாணம் ஆன புதுசுல 35 வருஷம் இருக்குமா? இங்க கேட்டாங்களாக்கும், எல்லாம் எழுதி கொடுத்தா தான் காசு கொடுப்பாங்க. உண்மையிலே எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலக்கா எங்க அத்தா என்னை வாடி நீ கூப்பிட மாட்டார். எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல உளருவான். என் செல்லம், என் சிச்சி, என் சச்சும்பான். டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் வாங்கி குடிப்பான், உடம்புக்கு குளிச்சு குடிப்பான். ஒரு புள்ள பிறக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே தைக்க விடுப்பான். 2 புள்ள பிறந்தா வீட்டுக்கு வர மாட்டான், வாழ மாட்டான். உண்மையிலே சார் எங்க அத்தா என்னைய வாடினே கூட மாட்டாருங்க சார். ஏன் தெரியுமாக்கா, ஏன் தெரியுமாக்கா சார், என் முகம் வாடி போயிருமா சார். இங்க வாடுறதுக்கு என்ன இருக்காங்க? உண்மையிலே நானும் பண்பாடுள்ள பிள்ளை சார். சொல்லிக்க. எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படி கண்ணுக்கெல்லாம் மை போட்டு ரொம்ப அழகா இருக்கேக்கா. வார்த்தை திருத்தம் தேவை, அழகா இல்ல அகலமா இருப்பேன்னு சொல்லுங்க. உண்மையில சார் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது கண்ணுக்கெல்லாம் மை போட்டு நல்லா இருப்பேன்க்கா. என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன். ஏம்மா? ஏன் தெரியுமாங்க சார்? ஏன்? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரிய பூச முடியுமா? புருஷன் முண்டாட்டினா பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது சார். உண்மையில பாருங்க, எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போதுக்கா நான் எந்த ஒரு காபி டீனாலும் சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனாலும் ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாக்கா குடிப்பேன். அடியாத்தி. அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு, சுற்றும் இல்லக்கா. ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருக்கி வந்துருக்காரு. தோல் கேட்டு போடலையா, அதான் உடனே வந்திருக்காரு. சார் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். ஆமாம்மா. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காதுக்கா. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் சொந்த பந்தம் எப்படி தெரியுமா கொடுக்கும்? பால் மன்னம் பருவம் கண்டு மாதிரி கொடுக்கும் சார். ஆமா. எப்படி உங்க குடும்பம் உதாரணம்? உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது சார். அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கி தானே எந்திரிச்சிருவாருக்க. அப்பதான் தெரியும் போல இருக்கு. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாது என்னத்தான் நொன்னதான் எங்க
மாமியார் சொல்லுவாங்கக்கா பன்னி குட்டிய தங்க குட்டிங்கிறான் பாரு அப்படி. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் சார். நீ கேரே பண்றது இல்லை. எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பார்ப்போம். ஏன் சார் இதுக்கு என்ன குறைச்சல்? இங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உங்க கூந்தலை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரஷ் மாதிரியே இருக்கு. அது பிசுறு அடிச்சு போய்க்கிடு. உண்மையிலே சார் தங்க குட்டினோட அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று யாத்தான் டெய்லி காலையில 7 மணிக்கு என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருக்கா, என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பார்த்து இருட்டாயிருக்கு இந்த விடியல படுத்து தூங்குறேங்கிறாருக்கா. இதுக்கு பேரு தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால, ஒரு மனைவினால, ஒரு சொந்தத்தால. இது வந்து எத்தனை காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க சார். முடியாது. அப்படிப்பட்ட உறவை எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாங்க, என்னை விட்டு ஓடி போக முடியுமா ஆஹா சார்? ஆஹா. ஒரு தாயோட அன்பை எந்த காலத்திலையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம், ஆனால் ஒரு தாயின் அன்பை பாசத்தை இவங்களால் வாங்க முடியாதுங்க சார். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிவிடும் போதெல்லாம் அன்னையை சேர்த்தடைத்து தொல்லை தனக்கென்றும் சுகங்களா பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் போது அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒற்றுக்கொள்வதுதான் சார் நேர்மை. அப்படிப்பட்ட தாய் பாசத்தை ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கிடலாம், ஆனால் அம்மாவை வாங்க முடியாதுன்னு எப்படி சொன்னாங்க பாருங்க.
நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளை சொந்த பந்தங்கள் தான் தூக்கி சுமக்குமே தவிர இவர்களுடைய பணங்காசு இவர்களை கொண்டு செல்லாது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி, சொந்தங்கிறது சுவாசம் மாதிரி, சுவாசிக்காமல் வாழ முடியாது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஒரு கைதட்டல் கொடுங்க பார்க்கலாம். பட்டிமன்றம் நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு. பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை ஒரு கைதட்டல் கொடுத்து பாராட்டுங்க. உண்மையிலே இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. கேட்ட கேள்வி என்ன? மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா, பணமா உறவா? உண்மையிலே இவங்க என்ன சொல்றாங்க? பணம் தான் தேவை அப்படிங்கிறாங்க. இப்ப நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க. முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும். வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கி இருக்கிறது. ஒருத்தர் வருமானத்தோடு இருந்தால் தான் மானத்தோடு வாழ முடியும். ஆண்கள்லாம் சட்டையில் இந்த இடத்துல பாக்கெட் வச்சிருப்போம். இந்த பாக்கெட் நிறைய பணம் கனமா இருந்துச்சு வச்சுங்க, உள்ள இருக்கக்கூடிய மனசு லேசா இருக்கும். இதே பாக்கெட்டு பணம் இல்லாமல் லேசா இருந்துச்சுன்னு வச்சுங்க, உள்ள இருக்கக்கூடிய மனசு கனமா இருக்கும். சார் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொன்னா, இந்த காவடி குழு இங்க நடத்துறாங்களே, பணம் இல்லைன்னா அவன் தேனியிலிருந்து பிறந்த நாளுக்கு இங்க வருவானா? பொண்டாட்டிகளோட பிள்ளைகளோட சேர்த்து கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருப்பான். பணம் வேணாம்னு பேசினாங்க இந்த ரெண்டு பேரும். ஒண்ணு வேணாம். பட்டிமன்றம் முடிச்சு வெள்ளக்கோயில் பஸ் ஸ்டாண்டில் போய் மஞ்சனாக ஒரு 500 ரூபாய் சம்பளம் கம்மியாக கொடுக்கட்டும், வேட்டி உரிமை ட்ரவுசரோடு விட்டு போயிடுவாங்க. வாய்களே வேணா பேசலாம். பணம் தான் சார் வாழ்க்கை. இந்த மகாராஜா அத்தரில் இங்கேருந்து 350 கிலோமீட்டர் தாண்டி வந்து உட்காந்துருக்கேன். எதுக்கு உட்காந்துருக்கேன்? பணத்துக்கு தான் உட்காந்துருக்கேன். இப்போ என்னை அனுப்பி வச்சிருக்காள் என் பொண்டாட்டி, போனவுடனே என்னை வாங்க வாங்கன்னு வரவேற்க உட்காந்துருக்கா. பணத்தை கொடுத்துட்டு உள்ள ஓடா அப்படின்னு. அத்தான் அத்தான் காசை கொடுத்தா அத்தான், இல்லாட்டா அவன் அன்னோட சேர்த்தான். பணம் தான் சார் வாழ்க்கை. பணம் இந்த உலகத்துல ஒரு சொல்லுதான் பணம். ஆனா இந்த உலகத்துல எத்தனை பேர்ல சுத்துது தெரியுமா? பணத்தை கொண்டு உண்டியல போட்டீங்கன்னா அதுக்கு பேர் காணிக்க. அதே பணத்தை ஒரு யாசிக்கோட்டை போட்டீங்கன்னா அதுக்கு பேர் பிச்சை. அதே பணத்தை ஒரு தொழில போட்டீங்கன்னா அதுக்கு பேர் முதல். அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம். அதே பணம் வராம போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம். அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் அசல். அதே பணத்தை திருப்பி கொடுத்தா அதுக்கு பேர் வட்டி. அதே பணத்தை கொடுக்காம கொடுத்தாலும் அதுக்கு பேர் வராக்கடன். அதே பணத்தை கல்யாணத்தில் இருந்தா மொய்யி. அதே பணத்தை பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுத்தாலும் அதுக்கு பேர் வரதட்சணை. அதே பணத்தை டைவர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு பேர் வக்கீல் கொடுத்தாலும் அதுக்கு பேர் ஃபீஸ். அதே பணத்தை டைவர்ஸ் ஆனவனு கொடுத்தா அதுக்கு பேர் ஜீவனாம்சம். அதே பணத்தை ஒரு நாள் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி. அதே பணத்தை ஒரு மாதம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம். அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆன கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன். இந்த பணத்தை நோக்கி தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கு. பணம் தான் வாழ்க்கை. காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு 10 ரூபாய்க்கு பல்பொடி வாங்கி பல்லுவலை காட்டினா ஒருத்த மனுஷன் பேச முடியுமா? குப்பு நடிக்கும். ஒண்ணும் இல்லை சார். இந்த ஆளுக்கு வாட்டர் கேன் 20 ரூபா கொடுத்து இந்த வாட்டர் கேன் தண்ணியை எல்லப்பாளையத்தில் குடிச்சிட்டு கரூர் பஸ் ஸ்டாண்டில் போய் இதை ரிலீஸ் பண்ணோம்னா 10 ரூபா கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணி உள்ள போயிட்டு வெளில வந்தா 30 ரூபாய் ஆகுது. இருக்கா இல்லையா? சேலத்தில் 5 ரூபா, கரூர்ல 8 ரூபா, நாமக்கல்ல 10 ரூபா, மதுரை மாட்டுத்தாவணி கோயம்புத்தூர் ஃப்ரீ. நீ போகாத கக்கூசையில் உள்ள இருக்க எவ்வளவு டேங்கு சர்வீஸாவில் இருக்கு, விட்டு வைக்கல உள்ள இருக்க. பணம் தான் சார் வாழ்க்கை. கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கவில்லைன்னு சொன்னா இன்னைக்கு கம்பராமாயணம் நம்மகிட்ட கிடையாது. இன்னைக்கு உலகமே போட்டுகின்ற வீர துறவி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு விவேகானந்தர் உலகமே தெரிந்திருக்க வாய்ப்பு. பணம் தான் சார் வாழ்க்கை. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது. இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது. பணப்பை இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது சார். பணம் தான் வாழ்க்கை. உலக பணக்காரர் வரிசை சொல்றான், உலக பணக்கார நாடுகள் சொல்றான். எங்கேயாவது உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்காங்க? தினம் டிவியை பார்த்து பதறான். ஒரே நாள்ல 10,000 ரூபாய் தங்கம் ஏறுது, 2 நாள்ல இறங்குது. எப்ப என்ன
தடுமாறி போய் நிற்கிறான். 50 பவுன் போடுறேன்னு சொன்னவன் இன்னைக்கு 50 பவுன் அவன் நினைப்பு கல்யாணம் பேசி முடிக்கல. 50 பவுன் 40 லட்ச ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 50 பவுன் 70 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. அதை எப்படி போடுவான்? நகை வேலை ஏறுது, பண மதிப்பு கூடுது. சித்தப்பா வேலை ஏறி இருக்கா இல்லை ஏறின இடையே தான் குறைச்சிருக்கான அவன் சித்தப்பா? பணம் தான் சார் வாழ்க்கை. உண்மையிலே பணம் தான் வாழ தேவை என்கிற காரணத்தால் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை. சொத்து பத்தை பணமே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. முடிக்கல நான் சொல்லி இது ரெண்டு கிட்ட எவன் உதவ வாங்குறது? இதுல பேசுறதுக்கு என்ன பதில் சொல்றது? இதெல்லாம் கோவக்கார பிள்ளை. கோவம் வந்துச்சுன்னா டப்புனு கோயம்புத்தூர் போயிட்டு கூட வரும். கடுமையான கோவம் முடியாது. நேற்று கோவம் வச்சு டப்புனு கோயம்புத்தூர் போயிட்டு வந்துச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு போயிடும். கோவம் குறைஞ்சிச்சுதான். உண்மையில் இப்போ சொந்த வந்தோம்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும். நான் அப்படியே காலம் 3 மணிக்கு எங்கள் ஊருக்கு போயிருவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, வெள்ளப்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படி அகப்பா போய் படுத்த நாம் பயிரிக்கிட்டு ஊர் சுற்றி பட போய் படுறான். இதே என் முகம் கொஞ்சம் கவலையா வாட்டமா இருந்தேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா, சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே காரைக்குடியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற சொந்தம், மனைவி என்கிற உறவு. தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றின நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணீர் சிவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண் கலங்கி நிற்கும் போது அந்த பெத்த தாய் உடையாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியா நிற்கிற? அம்மா, எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, இப்படிமா என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். கண் கலக்கும் போது அந்த பெத்த தாய் கையில் கழுத்தில் காதில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து, நான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து, இதை வச்சு ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கடா என்று சொல்லக்கூடியபடிதான் நம்மை பெற்ற தாய் என்ற பெண்ணிற்கு இருக்கக்கூடிய பொருள். ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் சார், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலின்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து படுங்கம்பாங்க. அம்மா தலைவலின்னு சொன்னால் எங்கள் அம்மா மாத்திரை தர வேணாம், என் மனைவி தைலம் தர வேணாம், என் மக முடியாத அந்த பிஞ்சு வரலால இங்கேப்பா தலைவலிக்கு கையை வச்சா சரியாக போயிருந்தேன். இது எத்தனை கோடி கொடுத்து சார் வாங்குவீங்க? உண்மையிலே நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். அதெல்லாம் நகைச்சுவைக்காக. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மனைவி என்ற ஒரு சொந்தம் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். இந்த மனைவி என்ற சொந்தம் இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், இல்லைன்னா திண்ணையில தான் பாய். மனைவி நிறைய கேள்வி பண்ணதுனால நான் சொல்கிறேன். உண்மையிலே மனைவியுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியோட சொந்தம் என்னன்னு தெரியும். உண்மையிலே வீட்டில் தாத்தா இருப்பார், பெரியவராக இருப்பார். அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க ஊரில். அவர் வந்தாலே பெரியவர் வர்றாருன்னு ஓரமாக போவாங்க. இந்த பேரன் வீட்டில் 4 வயசு ஒரு பேரன் தெரியுமா, அந்த பையன் ஓ ராமசாமி அப்படின்னு கூப்பிடுவான். அவர் சிரிப்பார், சந்தோஷப்படுவார், எங்கள் சாமியும் பார். தாத்தாவுக்கு தனியாக வீட்டில் தட்டு இருக்கும், டம்ளர் இருக்கும், அதில் தான் அவர் சாப்பிடுவார். இந்த பேரப்பைய யார் எச்சியும் அவருக்கு பிடிக்காது. அந்த பேரப்பைய கொடுக்கணும்னு முடியாருவான், சர்ன்னு ஒன்று கடிச்சு விடுவான், தெரிச்சு விடுவோம். எங்கள் குலசாமின்னு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இதை எந்த பணத்தாலும் வாங்க முடியாது சார் இந்த சந்தோஷத்தை. இப்போ பேரன் ஸ்கூலுக்கு போவான், போயிட்டு வந்து சாயந்தரம் 4 மணிக்கு மஞ்சள் வண்டியில் இறங்குவான். தாத்தா போய் நிற்பார், பேரண்டி ஒடியாங்க கொடுங்க, பேக்கை கூட. தாத்தா வாங்கிக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. அந்த லஞ்சு பேக்காவது கூட நான் கொண்டு போகிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. அப்போ நான் என்னடா பண்ணுறது? என்னைய தூக்கு தாத்தா அப்படின்பா. இது எந்த பணத்தால் வாங்க முடியாது சார். உண்மையிலே இது எந்த பணத்தாலே வாங்க முடியாது. தாய்மாமன் என்கிற உறவு தமிழ் மக்கள் குடியிலே ஒரு உன்னதமான உறவு. தாய்மாமன் என்கிற உறவு. அந்த பிள்ளைய முதல்ல காது குத்தும் போது பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு தாய்மாமா மடியில் உட்கார வச்சு தான் காது குத்துவாங்க. ஏன் தெரியுமா? தாய்மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துறது. அப்படி காது குத்தும் போது புள்ள அழுவும், கத்தும். அப்ப தாய்மாமன் தட்டி கொடுப்பான், கவலைப்படாத, உனக்கு வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும்
உன் தாயோடு பிறந்த நாங்கள் இருக்கிறோம், பார்த்து கொள்வோம் என்பதுதான் தாய்மாமன் என்ற உறவு. அப்படி ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பண்பு இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? எதை பண்ண முடியுமா? ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்தேன். என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர். எனக்கு 4 அக்கா, 4 அக்காவை நல்லா படிக்க வச்சு நல்ல நகை போட்டு திருமணம் பண்ணி கொடுத்த என் தந்தை 87 வயதில் இறந்து போனார். எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர், என்னோட இருந்தவர், என்னை படிக்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னை ஒரு மனுஷனாக்கி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்த என் தந்தை 87 வயதில் இறந்து போனார்.